கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ரூத் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. நகோமி மற்றும் ரூத் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லெஹேமுக்கு திரும்ப வரும்போது வெறுமையாய் வந்தார்கள். ஆனால் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அயல் வீட்டுக்காரிகளும் வாழ்த்தும் விதத்தில் வாழ்க்கை மாறியது. நியூயார்க் நகரில் மேக்ஸ் ஜீகஸ் என்பவரும் அவரது மனைவியும் கடவுள் பயம் இல்லாதவராக துன்மார்க்க ஜீவியம் செய்தனர். அவர்கள் சந்ததியில் 1200 பேரை வைத்து கணக்கெடுக்கப்பட்டது. இதில் 310 பேர் வீடும் வேலையும் இல்லாத ஏழ்மை நிலையிலும், சிலர் ஒழுக்கமில்லாததினால் நோயுற்றவர்களாகவும், சிலர் திருடர்கள் ஆனதால் சிறைக்கு அனுப்பப்பட்டவர்களுமாய் இருந்து இவர்கள் நிமித்தம் அரசுக்கு $15 லட்சம் விரயமானது. அதே நகரில் ஜோனத்தான் எட்வர்ட் குடும்பமும் தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்கிறவர்களாக வாழ்ந்தனர். அவர் குடும்பத்தில் வந்த தலைமுறையில் 300 பேர் போதகர்களாகவும், சிலர் மிஷனரிகளுக்காகவும், நீதிபதிகளாகவும், ஏன் ஜனாதிபதியாகவும் இருந்தனர். நாட்டில் உயர்ந்த நிலையில் இருந்ததாக கணக்கெடுப்பு கூறுகிறது. ரூத் கர்த்தருக்கு பிரியமாய் வாழவும் உண்மையான தேவனை பின்பற்றவும் முடிவெடுத்தபடியால் அவள் சந்ததியே புகழ் பெற்றிருந்தது. தாவீது என்னும் அரசன் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவும் ரூத்தின் சந்ததியில் பிறந்ததை மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாம் நீதிமானாயிருந்தால் நமக்கு பின்வரும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நாம் எடுக்கிற முடிவை பொறுத்துதான் நம்முடைய சந்ததியின் பேர் பிரஸ்தாபமாக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி நீதிமானின் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். இதை தியானிக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய சந்ததியும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? உன் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார். ரூத்தின் சரித்திரத்தை வாசிக்கிறோம், அதை தியானித்து பாருங்கள். ரூத்தின் வாழ்வின் முறைகளை நாம் எவ்வளவோ செய்திகளாக கேட்கிறோம். அதை போல நம்மை மாற்ற ஒருபோதும் முயற்சிப்பதில்லை. ரூத்தின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது போல என் குடும்பமும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தலைத்தோங்க விரும்புகிற நாம் நம்முடைய வாழ்வின் முறைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். நிலை நிற்கும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் நல்ல முடிவை எடுத்து உமக்கு பிரியமாய் வாழவும், எங்கள் சந்ததி பேர் பிரஸ்தாபமாகிறதற்கு நாங்கள் காரணமாயிருக்கவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.